சாரி 3/10 5/10 6/10 மாநாடு 24 3/10/2024 ஒரு நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்றாங்க. முறைப்படி அழைப்பு கொடுத்து தலைமை செயலாளர் பேச்சுவார்த்தைக்கு உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யோசித்தோம். தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில செயலாளருமான மரியாதைக்குரிய விஜயகுமார் தோழர் உள்ளிட்ட எல்லாருமே அந்த பேச்சுவார்த்தையில் 3/10 நம்ம கலந்துக்கிட்டோம். அன்றைக்கு தலைமை செயலாளர் 3 மணிக்கு கூப்பிட்டாங்க. 3 மணிக்கு உள்ள கூப்பிட்டுட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. 3 மணிக்கு மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கருதி ஊதியம் உள்ளிட்டு ஓய்வூதியத்திற்கு கணக்கெடுப்பது உள்ளிட்டு அத்தனை கோரிக்கையும் அன்னைக்கும் தெளிவாக வைக்கிறோம். விஜயகுமார் தோழர் வைக்கிறார். அன்றைக்கு தலைமை செயலாளர் அவர்கள் நம்மளை கூப்பிட்டு நான் பேச்சுவார்த்தையில சொல்றாரு, முறைப்படி பேசினேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன நீங்க இப்படி எல்லாம் இவ்வளவு பணத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்துருச்சு. கேட்கிறாரு, நல்ல கவர்மெண்ட் நீங்க பாத்துக்கோங்க, சம்பளத்தை முழுசா கொடுத்துடுறோம், உங்களுக்கு சம்பளத்தை முழுசா கொடுத்துடுறோம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரண்டருக்கு வாய்ப்பு இல்லை. டிஏ எப்பெல்லாம் கொடுக்கணுமோ அப்பதான் நீங்க வாங்கிக்கணும், கொடுக்கும் போதெல்லாம் நன்றியை சொல்லிடணும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 34,000 கோடி ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலாளர் அவர்கள் பதிவு பண்ணார். நாம அவர்கிட்ட 27/8/2021 எப்பெல்லாம் பேசணுமோ எப்படியெல்லாம் அறிக்கையை நம்ம கொடுத்தோமோ மீண்டும் இந்த அரசாங்கம் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டு PNR செக்ரட்டரி உள்ளிட்டு புதிய பென்ஷன் திட்டம் ரத்து செய்வதற்கு உண்டான முகாந்திரத்திற்கு உண்டான பட்டியலை கொண்டாந்து கொடுக்க சொல்லி 13/9/2021 தேதியை நிர்ணயம் பண்ணி கொடுத்து அந்த தேதியில முன்னாள் மாநில துணைத் தலைவர் கண்ணன் தோழர் உள்ளிட்டு நம்ம பேசி அந்த அறிக்கைகளை நம்ம கொடுத்தோமோ அதெல்லாம் நினைவுபடுத்தி நம்ம சொல்றோம். எத்தனை வருஷம் நாங்க சொல்றோம், பணம் இல்லைன்னு தெரியுது, அந்த கவர்மெண்ட் கடனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது. மீண்டும் வந்தா நம்ம எப்படி ஆட்சி நடத்த போறோம்ன்றதெல்லாம் திட்டமிட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. அப்ப திட்டமிட்டு தான் இந்த தேர்தல் கால வாக்குறுதியை நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா? தெரியும், கவர்மெண்ட் காலிதான் தெரியும், கடன் இருக்குன்னு தெரியும். மீண்டும் நம்ம இவ்வளவு பணியிடங்களை நிரப்ப போறோம்னு அறிக்கை கொடுக்குறீங்க, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ண போறோம்னு அறிக்கை கொடுக்குறீங்க. தேர்தல் கால வாக்குறுதி 505 வாக்குறுதியை நிரப்புறேன்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கு எந்த அமைப்பா இருக்கட்டும், மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் ஊழியர்கள் ஒரு போராட்டத்துக்கு போனா வானூதிய மாநாடு நடத்தணும், அறிக்கையை கொண்டு போய் கொடுக்குறோம், முடியாதுங்க, அது எப்படி முடியும் சொல்றாங்க. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணணும், பண்ண முடியாதுங்க, எப்படி பண்ண முடியும் சொல்றாங்க. மக்கள் நல பணியாளர்களுக்கு இன்னைக்கு அந்த அரசாங்கம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த அரசாங்கம் நீக்கிட்டாங்க. நீங்க நாங்க வந்தா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்க, அது கோர்ட்ல போய் அவங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்துருக்காங்க. நீங்க எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அப்படி மக்கள் நல பணியாளர்களும் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஊதியத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் பணியிடத்திற்கும் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் தூக்கிட்டு இந்த கவர்மெண்ட் மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கணும் நியாயம், இந்த ஊழியர்கள் அடிமட்ட ஊழியர்கள், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமும் ஓய்வூதியமும் காலி பணியிடம் நிரப்புவதும் நியாயம் ஒரு அறிக்கையை ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றம் கொடுக்குதோ அப்ப நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில இவங்க எடுத்துக்கிட்டு மேல்முறையீடுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு துறைக்கு மட்டுமல்ல, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஆகட்டும். உண்ணாவிரத போராட்டத்துடைய சாலை பணியாளர் 41 மாத பணிநீக்க காலம், அதாவது 7/9/2002 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் பணிநீக்கம் செய்யப்பட்ட 5/2/2006 மீண்டும் ஜெயலலிதா அம்மையாருக்கு பணியை வழங்கினார். ஆட்சி முடிவு காலத்தில் அந்த 41 மாத பணிநீக்க காலத்தை ஜெயலலிதா அம்மையார் அரசாணை 22 வெளியிட்டு 41 மாத அசாதாரண விடுப்பு நோவருக்கு நோக்கு இன்னைக்கு அந்த அரசாணையால் ஓய்வு பெறக்கூடிய சாலை பணியாளர்களுக்கு ஓய்வூதிய ஊழியர்களாக சிபிஎஸ் கிடையாது, ஓய்வூதியத்தை சாலை பணியாளர்கள் சொல்ல நீதிமன்றத்தில் நாடி முறையிட்டோம். நீதிமன்றம் கடந்த 23/10/2024 அன்று சாலை பணியாளர் 41 மாதத்தை கருத்தியலான ஊதிய கணக்கிட்டு அப்ப இன்னைக்கு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை காலப்போக்கு தட்டி கிடைக்கக்கூடிய போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கு. வரக்கூடிய 1/4 நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. இந்த மானிய கோரிக்கையில் சாலை பணியாளருடைய 20 ஆண்டு காலம் இந்த பணி நீக்கக்கான 41 மாதத்தை அந்த நீதிமன்ற உத்தரவை, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தி பணிக்காலமாக அறிவித்து கருத்தியலான ஊதிய உயர்வு
வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு அமைச்சரை இது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு என்று காலம் போக்கு என்பதை ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் தமிழக அரசு நீதிமன்ற அவமானத்திற்கும் உட்பட்டிருக்கு, நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்படப்பட்டது. எனவே சாலை பணியாளர் விஷயத்தில் அப்படி ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு போக வேண்டாம், இதை முறைப்படி அமல்படுத்த வேண்டும். முதலமைச்சர் 1 நாளில் நடக்கக்கூடிய மானிய கோரிக்கையில 110 நிதியில் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரத இது மட்டும் இல்லை, சாலை பணியாளருக்கு 2010 அரசாணை வெளியிடப்பட்டு திறன்மிகு இல்லா பணியாளர், அதாவது வரைக்கும் சாலை பணியாளர். அதே மாதிரி சாலை பணியாளருடைய காலி பணியிடங்கள் 8000 காலி பணியிடங்களுக்கு இந்த கிராமப்புற இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு குறைந்தபட்ச கொடுக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் 97க்கு பிறகு சாலை பணியாளர் பணி நியமனம் என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். சமீபத்தில் போட்ட அரசாணை 140 நெடுஞ்சாலைத்துறை தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் திட்டம். அந்த நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டால் சாலை பணியாளர் உள்ளிட்ட பொறியாளர் உள்ளிட்ட 5 கொடுக்கப்படும். அப்படி 12,000 கிலோமீட்டரை தனியார் நிறுவனம் எடுத்துட்டால் சுங்க வரி போடுவதற்கு 50 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டருக்கு சுங்க வரி வசூல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும். இதனால் வணிகர்கள் பாதிக்கப்படுவாங்க, விலைவாசி உயர்வு ஏற்படும்.